சன் நியூஸ் நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். உலகமே 2023ஆம் ஆண்டு பார்த்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்காக எப்படியாவது இந்த ஆண்டு நல்லதாக பிறக்க வேண்டும் என்று தான் எல்லோருடைய பிரார்த்தனை. பொதுவாகவே புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஆண்டுகள் எப்பொழுதும் கன்னியா லக்னத்தில் பிறந்தாலும் நட்சத்திரங்கள் மாறுபடும். கன்னியா லக்னத்தில் மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. சனி தன்னுடைய வக்ர புக்தி வக்ரகதி எல்லாம் முடித்து கும்பத்தில் வீற்றிருக்கக்கூடிய காலம், மேஷத்தில் குரு வீற்றிருக்கக்கூடிய காலம், அதேபோல் ராகுவானவர் மீனத்தில் வீற்றிருக்க லக்னத்திலே கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். புதன் சுக்கிரன் 3ஆம் இடத்திலும் 4இல் சூரியன் செவ்வாய் இருப்பதும் 12இல் சந்திரன் இருக்க இந்த புத்தாண்டு பிறக்கிறது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தர்மத்தின் தலைவர் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம், குரு வீட்டில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம், புதன் வீட்டில் கேது இருக்கக்கூடிய காலகட்டம், செவ்வாய் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம், குரு வீட்டில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் என்றெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாலும் செவ்வாய் வீட்டை சனி பார்ப்பதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மருத்துவத்துறையில் பெரும் புரட்சிகள் ஏற்படும். பெரிய பெரிய வியாதிகளுக்கு இருந்த மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுவது தான் ஆச்சரியமாக இருக்கும். தீராத நோய்களுக்கு மருந்து கிடைப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சோபகிருது வருடம் என்ற தமிழ் வருடத்தில் இந்த புத்தாண்டு பிறந்தாலும் குரோதி வருடத்தில் இந்த புத்தாண்டு கடந்து செல்லுகிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 14/4/2024 ஸோ இந்த தமிழ் ஆண்டுகளையும் இந்த புத்தாண்டில் கணக்கில் கொண்டு தான் அதனுடைய பலன்கள். குரோதி வருடத்தில் எல்லா விதத்திலும் உலகத்திற்கு பெரும் சேதங்களை காட்டப்படக்கூடிய ஆண்டாக தான் காணப்படுகிறது பஞ்சாங்க குறிப்பில். எனவே இந்த புத்தாண்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, விவசாயத்தில் டெவலப்மெண்ட்டு, பெண்களுக்கு பெரிய அளவுக்கு பலம் எல்லாம் கிடைக்கும். அதிலெல்லாம் டவுட்டே கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக எல்லா ஆட்சியாளர்களுக்கும் உலகத்தில் காட்டும். ஏதோ நம்ம நாட்டுக்கு மட்டும் நினச்சிக்காது. இயற்கை பேரழிவுகளில் பெரிய அளவுக்கு பேரழிவுகள் காணப்படக்கூடிய ஆண்டு. ஏற்கனவே வெள்ளமாக பார்த்தோம், தமிழ்நாட்டை பார்த்தோம், உலகத்திலே பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் நிலநடுக்கங்கள், பூமி பிளக்கக்கூடிய விஷயங்கள், மலையில் பக்கத்தில் மலை இருக்கக்கூடிய இடங்கள், இமாலயா, டெல்லி, ஏற்கனவே நிலநடுக்கங்கள் வந்ததெல்லாம். இலங்கை மிக அதிக அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஆண்டாக காட்டுகிறது பஞ்சாங்கத்தின் குறிப்பு. இலங்கைக்கு கடல் உள்ளே வரக்கூடிய அமைப்பெல்லாம் காட்டுகிறது. எனவே சுனாமியால் பாதித்த பகுதிகளெல்லாம் உலகத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்பதையும் காட்டுகிறது. அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வராமல் போனால் சந்தோஷம். அதே சமயம் மக்கள் கொள்ளையடிப்பதை காட்டுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு பிரச்சனைகள் காட்டுகிறது. குரோதி வருடத்தில் மக்கள்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிப்பார்கள் என்று காட்டுகிறது. மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னு என்னென்னா அவனுக்கு தேவைக்கு தானே கொள்ளையடிக்கிறார்கள். ஸோ அதையும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தலைவர்களுக்கு இளம் தலைவர்களாக இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ எல்லாம் தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்துனா வயசானவங்களையே ஃபாலோ பண்ணாதீங்க. இளம் தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உயிருக்கு மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விரோதிகளால் தொந்தரவுகள் காணப்படும், பகை நாடுகளால் பிரச்சனைகள் காணப்படும். என்ன செல்வி எல்லாத்தையும் பயமுறுத்துறாருன்னு நினைக்காதுங்க. இதெல்லாம் நம் தமிழ் பஞ்சாங்கத்தின் தமிழ் ஆண்டுகளையும் ஆங்கிலத்தையும் மிக்ஸ் பண்ணி கிரகங்கள் நிற்கக்கூடிய காலத்தை தான் சொல்லக்கூடும். பொருளாதாரத்தில் மற்ற நாடுகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பூர் இப்பொழுது ஏற்றுமதியாளர்கள் என்பதனால் மற்ற நாடுகளிலிருந்து அவர்கள் வாங்குவதை தான் நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த பையிங் கெப்பாசிட்டி குறைந்து விடும். அதனால் வேலை வாய்ப்புகள் நிறைய பாதிக்கும்.
இதுக்கெல்லாம் நம்ம தயார்படுத்தி அவர்களுக்கு மாற்று பொருளாதாரம் இந்தியாவிலே அவர்கள் பொருட்கள் விற்கிறதுக்கெல்லாம் அரசாங்கங்கள் செய்து கொடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் 2 அரசாங்கத்துக்கு தான் பொறுப்பு. திருப்பூரில் பிரச்சனைனா மாநில அரசாங்கம் மட்டும் சொல்ல முடியாது. ஏற்றுமதியாளர்களுக்கு பல விதத்தில் பிரச்சனைகள் காணப்படும். சட்டங்கள் பலவிதமான கடுமையான சட்டங்கள்லாம் வரும். என்ன சட்டம் போடுறோன்னு அரசாங்கத்துக்கே தெரியாது, ஆட்சியாளர்களுக்கே தெரியாது, அதிகாரிகளுக்கே தெரியாது. அதில் சஃபர் ஆகக்கூடியவர் மக்கள். பணம் சேமித்து வச்சுருந்தா கொஞ்சம் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கையில் பணம் வச்சுக்கோங்க. 2024ஆம் ஆண்டு கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. பணம் ஒரு சுத்தமாக நிறைய பேர்கிட்ட இல்லாத போகும். வீடுகள்லாம் நிறைய வாடகை விட்டுருக்கிற இடம்லாம் காலி ஆகிடும். ஏன்னா அவங்க சொந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவார்கள். வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும். விவசாய பொருள்களுடைய விலை அதிகமாகும். யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் ஆளுமை பண்ணும். சின்ன சின்ன நிறுவனத்தில் இருக்கவங்களுக்கு அந்த சம்பளம், எலக்ட்ரிசிட்டி பில்லு, டேக்ஸு இதெல்லாம் கட்ட முடியாதனால கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட போல தொந்தரவுலாம் வரும். அதை தெரியாத ஆட்சியாளர்கள் மேலும் மேலும் வரிகளை போடுவார்கள். உலகம் முழுவதும் நான் சொல்வது இது. பெரிய தலைவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாதிப்புகள் காட்டக்கூடிய ஆண்டு. மருத்துவத்துறை பெண்களுக்கு சட்டத்திட்டங்கள் மிக அதிக அளவுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும். அதேபோல் திடீரென்று இளம் தொழிலதிபர்கள் உலகம் முழுவதும் பெருசாக ஆகிடுவாங்க. ஏற்கனவே இவர் இருக்கார், அவர் இருக்கார், இவரை ஜெயிக்க முடியாது, இவர் தான் 30 வருஷம் இருந்த தொழிலதிபர்கள்லாம் திடீரென்று காணாத போவார்கள். இதுபோல் அமைப்புகள்லாம் காணப்படக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு. வளர்ச்சியுடைய விகிதம் பிரமிப்பை ஏற்படுத்தும். எல்லா ஃபீல்டிலும் வளர்ச்சி காணப்படும். ஆனாலும் அந்த வளர்ச்சி தெளியில்லாதனால் மக்கள் பாதிப்படைவது தான் பெரிய வேதனைக்கு உண்டான விஷயம். திருப்பி இப்போவே எல்லா அதிகாரிகளும் கடந்த 2023இல் ஏற்பட்ட வெள்ளத்தை எல்லாம், ஏன்னா வெள்ளமும் வரும் வறட்சியும் வரக்கூடிய அமைப்பாக தான் இந்த 2024ஆம் ஆண்டு காட்டுது பஞ்சாங்கத்தின் அமைப்பு. அதனால் எல்லா தண்ணியும் கடலில் போயிட்ட பிறகு திருப்பி தண்ணிக்கு பிரச்சனை வரும். திருப்பி தண்ணி வரும், ஆனால் திருப்பி அதை சேமிக்கிறதுக்கு என்னான்னு பண்ணணும். அதெல்லாம் இப்போவே பார்த்துருங்க. பாரபட்சம் இல்லாமல் இந்தியாவே மாட்டும். ஏதோ தமிழ்நாடுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும்னு நினைக்காது. தமிழ்நாடுக்கு கொஞ்சம் இலங்கை பக்கத்தில் இருப்பதனால் கேரளா, தமிழ்நாடு கொஞ்சம் நிறைய பாதிக்கும். அதற்கேற்றவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். இளம் தலைவர்கள் எல்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். அதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆட்சி அமைப்பு, மற்ற அமைப்பு, தேர்தல் வரக்கூடிய காலகட்டம். தேர்தலில் மரணங்களால் தொந்தரவு வராமல் இருந்தாலே பெரிய விஷயம். அதையும் கவனத்தில் கொள்ளக்கூடிய ஆண்டு. ஏன்னா இந்த தேர்தலில் இந்த ப்ரெடிக்ஷன் அந்த ப்ரெடிக்ஷன்லாம் திடீர்னு ஒரு மரணம் மாற்றி விட்டுரும். அது கடந்த கால தேர்தலே நம் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நாம் பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. எந்த மதத்தினரானாலும் இருங்கள், கிறிஸ்துவர்களாக இருங்கள், பௌத்தர்களாக இருங்கள், முஸ்லீம்களாக இருங்கள், இந்துக்களாக இருங்கள், இயற்கையை பேணி காப்பது மிக முக்கியம். அவரவர் மத வழக்கப்படி இருக்கக்கூடிய பூஜைகளில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆச்சாரத்திற்கு விட்டு கொடுக்காதீர்கள். ஆலயங்களிலெல்லாம் நிறைய சட்டத்திட்டங்கள் வரும். ஆலயங்களிலெல்லாம் நிறைய விஷயங்கள் மத்திய அரசாங்கமே அந்த சட்டத்திட்டங்களை போடக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படும். ஏனென்றால் சனி 6ஆம் இடத்தில், அதாவது லக்னத்திற்கு, கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி ஆட்சியில் இருப்பதனால் சட்டம் சட்டம் சட்டம்தான் ஆற்றுவிக்கும் மனிதர்களை. போதுண்டா சாமின்னு ஆயிடும். சம்பாதிக்கிறதுல 100%ல் 60% மேல் மக்கள், 60-65% மேல் டேக்ஸு, வரி, டோல்கேட் வரி, வீட்டு வரி, எலக்ட்ரிக்கலுக்கு இது, அந்த வரி, இந்த வரி, இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் போயிட்டு 35% வச்சு தான் உயிர் வாழ வேண்டியது இருக்கும். போர் அடிச்சிடும். நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் வீட்டை சனி பார்ப்பது ஞாபகத்தில் வரணும். ஸோ நீங்கள் இப்போவே
மேஷத்துலேருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி மெடிடேஷனை கற்றுக்குங்க. நம்மளே தயார்படுத்திக்கினா தான் இந்த மாதிரி டைம்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ இதுபோல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாரத்துக்கு 7 மணி நேரம் உடற்பயிற்சி. நிறைய நண்பர்களோட பழக கற்றுக்குங்க. ஏன்னா சனி கும்பத்தில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம், குருவானவர் செவ்வாய் வீட்டிலிருந்து சுக்கிரன் வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆண்டு இருக்கிறதுனால நம்மளை சுற்றி நல்ல வைப்ரேஷன் வச்சுக்கலாம். வீடு, என் வேலை, நான் தனியாக தான் இருப்பேன், ஃபோனை நோண்டிக்கினே இருப்பேன், வாட்ஸ்அப்லேயே இருப்பேன், சோஷியல் மீடியாவிலே இருப்பேன்னா கொஞ்ச நாளில் பைத்தியம் பிடிச்சிடும் இந்த வருஷம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிறைய நண்பர்களுடன் பழகிறதுக்கு, பிடித்த இடத்துக்கு செல்வது, 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3 நாள் எங்கேயாவது எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறது, ட்ராவல் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மன அழுத்தம்லாம் தீரும். யார் ஆட்சி செய்கிறார்கள், யார் இது பண்ணுகிறார்கள்லாம் பார்க்காதீர்கள். சுயநலத்துடன் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சொந்த வீட்டில் குரு, சொந்த வீட்டில் சனி, குரு வீட்டில் ராகு, செவ்வாய் வீட்டில் குரு, சுக்கிரன் வீட்டில் குரு. அடுத்தது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அதனுடைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் மக்கள் கொஞ்சம் பொதுநலத்துடன் சுயநலத்தையும் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். தெய்வ வழிபாடுகள், மத வழிபாடுகள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டால் 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக தான் மாறும். நாம் மற்றவர்களை பற்றி பயந்து வாழ்ந்தால் கெட்ட ஆண்டாக தான் மாறும். உங்களுக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு இருக்கக்கூடியதை வைத்து போதும் என்ற மனமே பொன் செய் மருந்தாக பார்த்து கொள்ளுங்கள். சேமிப்பை வீண் விரயமாக்கி கொள்ளாதீர்கள். 2024ஆம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு என்ன என்பதை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வத்திற்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் முக்கியம். விநாயகர் வழிபாடு பிரசித்தி. ஆனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார் தான் எப்பொழுதும் முக்கியம். ஏனென்றால் கேது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மேஷ ராசிக்காரர். பிள்ளையார் பட்டியை விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம். ஏன்னா ஃபுட்டு இன்டேக்கை கரெக்டாக பார்த்துக்க மாட்டீங்க. 2024 இந்த 2 விஷயத்தில் தான் கவனம். 2024 மேஷத்துக்கு என்ன ஒரு சந்தோஷம், லாபம் காணப்படும். லாபம், பணம், நல்ல முதலீடு, தெம்பாக இருக்கலாம். டிப்ரெஷனே போயிடும். மேஷத்துக்கு எப்போயுமே டிப்ரெஷன் தான். கடந்த ஒரு 14 வருஷமாக இருந்த டிப்ரெஷன்லாம் போயிடும். எல்லாத்துலேயும் சமாளிச்சுக்கலான்னு வந்துடும். நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. ஒரே சந்தோஷமாக இருந்த ஒரு 7 வருஷமாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் காணாத போயிருக்கும். யாரை பார்த்தாலும் பயம் வரும், ஐயோ இவன் நமக்கு எதாவது பண்ணுவானா, அந்த அமைப்பெல்லாம் மாறிடும். நிறைய பேருக்கு நீங்களே பேக் போனாக இருப்பீங்க. நிறைய பேர் உங்களை நம்பி தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய மேஷராசிக்கு கூட இளைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸு, ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்புவாங்க. அங்கிள் அப்படின்னு ஒரு பாசத்தோடு இருப்பாங்க. அப்பான்ற அளவுக்கு கூப்பிடுற அளவுக்கு உங்களுடைய பாசம் எல்லோருக்கும் மிகப்படுத்தப்படும். வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இந்த வாட்டி வீட்டில் இருக்கவங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துவீங்க. வெளி உலகத்தையே திருப்திப்படுத்தியிருப்பீங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஐயோ நம்ம இவங்களுக்கெல்லாம் செய்யணுமேன்னு உங்கள் கடமையை உணரக்கூடிய டைம். கடன் தீரும். கடன் பெரிய வட்டிக்கு வாங்கியிருந்ததெல்லாம் மாறும். சிலர் நல்ல வீடெல்லாம் போயிடுமா, ஏலத்தில் போயிடுமான்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் மாற்றி கண்டுபிடிச்சி அதெல்லாம் சேஃப்டி பண்ணிவிடுவீங்க. நிறைய லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் நமக்கு நல்லபடியாக பணம் வரணுன்ற மாதிரியெல்லாம் 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம்லாம் இல்லை, 20 ஆண்டு திட்டமே போடுவீங்க. இன்சூரன்ஸிலெல்லாம் இன்வால்வ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனையை தீர்த்துருவீங்க. நிறைய அனுகூலம் காணப்படும். தேக ஆரோக்கியத்திலே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வாகன அமைப்பு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றவாறு மாற்றுவீங்க. நல்ல ட்ராவல் அதிகமாக வச்சுருப்பீங்க. பாஸ்போர்ட்லாம் பக்காவாக பார்த்துக்குங்க.
பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். அரசியல் துறை, சினிமா துறையெல்லாம் பெரிய ஃபேமஸ் ஆவாங்க. உங்கள் வார்த்தைக்கு நல்ல மரியாதை கூடும். இதோட வேறு என்ன வேணும்? பெரிய லெவலுக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் தடைகள், சுபகாரிய தடைகள் எல்லாம் சித்திரை மாதத்துக்குள்ளே நிறைய மாறும். அதே போல் பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டம் தீரும். தொழில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுற அளவுக்கு விசிட்டிங் கார்டு போடுவீங்க. குடும்பத்திற்காக ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்து எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் பண்ணுவீங்க. சோம்பலாகவே இருப்பீங்க. உங்களை ஐயோ ஐயோன்னு கத்திக்கினே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்களே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவீங்க. யாராவது கூட இருந்தால் தான் வெளியிலே போகிற இந்த அமைப்பு மாதிரி நீங்களே உங்கள் வேலையை பார்ப்பீங்க. ஸோ மேஷத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு அள்ளி கொடுக்கறதுக்கு வருடம் தயாராக இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முருகர் வழிபாடு. அது எந்த கோயிலுக்கு வேணுமோ, அறுபடையில் எந்த முருகர் வேணுமோ பிடிச்சிக்கணும். ரிஷபத்திற்கு பல விதத்தில் அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் நிச்சயமாக காணப்படும். அது இல்லாமல் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய அமைப்பு அனுகூலம். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தை 5 வருஷம் 10 வருஷம் ஆன ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த குழந்தை பிராப்தம் வரும். ஆச்சரியமாக இருக்கும். டாக்டருங்கெல்லாம் இப்போ குழந்தை வராது, அது வராதுன்னுவாங்க. அதை மீறி கூட உங்களுக்கு அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கல்யாண காலகட்டம் கண்டிப்பாக கல்யாண கலை வந்துருச்சு ரிஷபத்திற்கு. கல்யாண அமைப்பை கெடுத்துக்காதீங்க. கல்யாணம் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணோன்னா 48வது வயசில் தான் நடக்கும், இல்லைன்னா 60வது வயசில் தான் நடக்கும். இது தேவையா? ஏற்கனவே கல்யாணத்தில் பாதித்து கல்யாணத்தை தொட்டால் ஐயோ எனக்கு கல்யாணம் ஏற்கனவே பட்டது போதும்லான்னு சொல்லாதீங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிரகச்சாரங்கள் சரியில்லைன்னா ஒரு பிரச்சனை வரும். சைக்கிள் ஓட்டுறச்சா ஒரு வாட்டி விழுந்துட்டோன்றதுக்காக இன்னொரு வாட்டி எழுந்து சைக்கிளை கற்றுக்கிறது இல்லையா? அதுபோல தான் சில எதில் குறையோ அதை நிவர்த்தி பண்ணி திருப்பி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க. உத்தியோகத்தில் கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். நல்ல ஏற்றம் காணப்படும். 30 வயதை கடந்த ரிஷபராசிக்காரர்கள் முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும். அதெல்லாம் தெரியாது. ஜென்மத்தில் குரு வருது, ஃபுல் செக்கப் பண்ணிக்கோங்க பாடி. அசுர வீட்டில் குரு வரான் பிரகஸ்பதி. அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை, சுளுக்கு, கை வலிக்குது, ஷோல்டர் பெயின் எல்லாம் மாத்திரை எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் கவனிக்கலைன்னா டப்புன்னு பாதிப்பு வரும். ஏன்னா ஜென்மத்தில் அசுர குரு வரான். ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசலாம் கிடையாது. சுக்கிரன் வீட்டுக்கு வரான், ஹெல்த்து பண்ணுவான். முதுகு தண்டுவடத்துக்கெல்லாம் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருங்க. முதுகு தண்டுவடையும் ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணுறது, எஸ்பெஷலி ஹார்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துக்குங்க. ஒன்றுமே இல்லையா அதை தூக்கி போட்டுட்டு வேலையை பாருங்கள். எனக்காக திட்டாவது இந்த ஆள் சொல்லிட்டானேன்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. ஏன்னா ரொம்ப அற்புதமான காலம். அனுபவிக்கிறதுக்கு தேக ஆரோக்கியம் வேண்டும். நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். நினைக்கிறது எல்லாமே ஏற்றம் கிடைக்கும். எலெக்ஷனில் யாராவது சீட்டு கிட்டு கொடுத்தா வேணான்னு சொல்கிறாதீங்க. தோத்தா கூட உங்களுக்கு அடுத்த தடவைக்கு அது பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். அடுத்த 5 வருஷம் சனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். சனி ஹெல்ப் பண்ணுறச்ச வேறு எவனும் தேவையில்லை, வேறு எந்த கிரகமும் தேவையில்லை. அதனால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வேண்டான்னு சொல்கிறத விட்டுடுங்க. எஸ் எனக்கு வேணும், நான் பார்த்துக்கிறேன், ப்ரமோஷன் கொடுப்பாங்க ட்ரான்ஸ்ஃபரோட. ஐயோ குடும்பத்தை விட்டு போனெல்லாம் நினைக்காதீங்க. இந்த வாய்ப்பு வராது. கொஞ்ச நாள் குடும்பத்தை விட்டு போனால் கூட பெரிய லெவலுக்கு வரும். திடீர்னு ஃபாரின் சான்ஸ் கிடைக்கும். ஐயோ எனக்கு ஹோம் சிக்கெல்லாம் சொல்லிட்டு மாட்டாதீங்க. போய் பாருங்கள், வாழ்க்கை மாறும். நிர்வாகிகளாக ஆகிடுவீங்க. உங்கள் கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். எந்த கிரகம் எப்படி கொண்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் போகணும். நோன்றது சொன்னால் நீங்கள் மாட்டிப்பீங்க. எல்லாம் எஸ். சாப்பாடில் மட்டும் தேவைக்கு மேலே நோ, மற்றதெல்லாம் எஸ்.
ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா லெவல்லையும் ரிஸ்க்கு மாதிரி தோன்றுவது கூட உங்களுக்கு ஒரு ரஸ்க்காக இருக்குமே தவிர ரிஸ்க்கு ஏற்படாது. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம். மிதுன ராசிக்காரர்கள் ஏதாவது குரு தெய்வ வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ஆலங்குடி வழிபாடு, தென்குடி திட்டை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ராகவேந்தர் வழிபாடு, ஷீரடி பாபா வழிபாடு, ரமண மகரிஷி வழிபாடு, விஸ்ரீ சாமியார் வழிபாடு, அதுபோல் ஏதாவது ஒரு குரு. அதே போல் மனிதர்களாக இருந்து இன்றைக்கி குருவாக யாராவது சொல்கிறவங்க கிட்டலாம் போய் மாட்டிக்கின்னு என்னை திட்டாது. மகான்களாக இருந்தவர்களே வழிபாடு செய்யும், அனுகூலம் ஏற்படும். அதே போல் அஷ்டம சனி போது அப்பாடான் மூச்சு விடலாம். 5 வருஷம் படாத பாடுபட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, 10 ரூபாய்க்கு கூட பிரச்சனை காட்டியிருக்கும். எல்லாம் மாறும், நல்ல அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கெல்லாம் கேவலமாக பிரச்சனை இருந்திருக்கும். ஒரே ஒரு சென்டிமீட்டர் இடத்துக்கெல்லாம் பெரிய தகராறு இருக்கும், அதெல்லாம் மாறும். கண்டிப்பாக இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும். தேக ஆரோக்கியத்தில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். அலர்ஜி, ஒவ்வாமை, தொத்து நோய் உபகம், சளி தொந்தரவெல்லாம் பார்த்துக்கணும். இதில் தான் ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா விஷயம் நல்லது வரும், பதட்டம் வேண்டாம். நிறைய விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். வழக்கு போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி தரும். நீ பெரிய சர்ஜரியெல்லாம் முடித்து பெட்டில் இருந்த மிதுன ராசிக்காரர்கள் திருப்பி வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாடான் நம்பிக்கை ஏற்படும். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு அனுகூலம் காணப்படும். நம்ம சமாளித்துடலான்னு உலகத்தில் நம்பிக்கை ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். எந்த டிராவல் வந்தாலும் நல்லா இருக்கும். இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை கோபத்தில் பேப்பர் போடாதீங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்து விஷயத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. குரு 12ல் வரார். குடும்ப விஷயத்தை போட்டு வெளியில் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா குடும்பமே பஞ்சாயத்து ஆகிடும். அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் போய் உள்ளே போகாதீங்க, வேண்டாம், பாதிப்பை ஏற்படுத்தும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம் அனுகூலம். திடீரென்று பெரிய தொழிலதிபர்களாக ஆகக்கூடியது அமைப்பு. சனி 9ல் வரான். அதனால் சாதாரணமாக இருப்பாங்க. 1 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணி கொண்டு இருந்த மிதுன ராசிக்காரர்கள் 1 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க. 1 கோடி டேர்ன் ஓவர் பண்ணவங்க 10 கோடியெல்லாம் பண்ண மாட்டாங்க, 100 கோடிக்கு போயிடுவாங்க. யாரோ திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களை நம்பி முதலீடு கொடுப்பாங்க. எல்லா அனுகூலம் காணப்படும். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும். மரண பயம் நீங்கும். வண்டி வாகனத்தில் அருமையான அமைப்பு ஏற்படும். அதே சமயம் பெற்றோரிடம் வாக்குவாதத்தை மட்டும் விட்டு விடுங்க. தாத்தா பாட்டி, மாமா மாமி, சித்தப்பா உங்களோட வயசில் பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் மட்டும் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கிறது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நல்லா தூங்குங்க. தூக்கத்தை ஏன் இப்படி கெடுத்துக்கிறீங்க? மற்றவங்களுக்காகவே வாழாதீங்க. ஃபோனை கூட பக்கத்தில் வச்சு தூங்குறது என்ன விதத்தில் தூக்கம்? ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மணி நேரமாவது, நான் 7 மணி நேரம்லாம் சொல்ல, 5 மணி நேரமாவது நல்லா தூங்குங்க. அதே போல் சுபகாரிய தடைகள் இருந்தால் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வம் குலத்தை காக்கும், உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் சிவன் சரணாகதி. பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலம். காலாஸ்திரிக்கு போகலாம், காஞ்சிபுரம் போகலாம், திருவண்ணாமலை போகலாம், சிதம்பரம் போகலாம், திருச்சியில் இருக்கக்கூடிய திருவண்ணைக்கா போகலாம். போயிட்டு சும்மா சிவனுக்கு வில்வம், வேறு சிவன்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார். சிவன்லாம் எதையும் விரும்ப மாட்டார். நல்லெண்ணெய் கொடுங்க, இல்லை பசுநெய் கொடுங்க. கொடுத்துட்டு கோயிலில் ரஷ்ஷாக இருந்தால் கூட கொடிமரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து உங்கள் பிரார்த்தனை சொல்லிட்டு வாங்க. சிவன் உங்களை தேடி வருவார். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு
அஷ்டமத்தில் சனி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணலன்னா டிப்ரெஷன் வந்தே தீரும். சும்மா கத்திக்கினே இருந்தீங்கன்னா டப்புன்னு அசிங்கப்படுவீங்க. கோபம் வேண்டாம், ஆக்ரோஷம் வேண்டாம், சவால் வேண்டாம். ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கும். 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியுமான சனியானவன் 8ஆம் இடத்தில் ஆட்சியில் இருப்பது திடீர் அதிர்ஷ்டம். கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம். அந்த ராஜயோகம் கண்டிப்பாக இருக்குது. சிரிச்சுக்கினே அனுப்பிங்க. வண்டியில் வித்தை காட்டுறது, ஃபோன் பேசிக்கினே ஸ்டைலாக ஓட்டுறது, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஃபோனில் தானே நான் பேசுகிறேன்னு சொல்கிறது, ஒரே செகண்டில் ஒன்று கவுத்து விட்டுரும், இல்லைன்னா நடுவில் இருக்கிற பாறையில் போய் மோதுவீங்க. எதுக்கு இது? வண்டி ஏறுறீங்களா, பொண்டாட்டி கூப்பிட்டாலும் சரி, கடவுள் கூப்பிட்டாலும் சரி, வண்டி நிறுத்திட்டு தான் ஃபோன் அட்டன் பண்ணும். மியூசிக் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனம். லகரி வஸ்துக்களை பயன்படுத்தி போகிற நண்பர் வண்டியிலலாம் ஏறிடாதீங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது, நான்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் அடிபடும். ஏன்னா வாகனத்தில் தொந்தரவு. பயணங்கள் விஷயத்தில் கவனம். இரவு நேர பயணம்னா தேவையான மட்டும் பாருங்கள். உத்தியோகத்துக்கோ வேறு எமர்ஜென்சிக்கோ கண்டிப்பாக போங்க. ட்ராவல் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதே போல் லாபம் காணப்படும். அஷ்டம சனி இருக்குது, சுபகாரியம் நடக்கும்னா நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ கல்யாணம் ஆகாதவங்க, இது வரைக்கும் 33 வயசு கூட ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு கல்யாணம்லாம் ஆகும். எனக்கு 40 வயசு ஆகுதுன்னு ஒரு குரல் கேட்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஆகும், நினச்ச மாதிரி ஆகும், ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் கோயில் திருப்பணிகள் நிறைய பண்ணுவீங்க. கோயிலுங்களுக்கு நிறைய கைங்கரியம் செய்வீங்க, உழவார பணி செய்வீங்க. கோயிலில் போய் நீங்களே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவீங்க. ஏதோ தெய்வத்தை பார்க்கணுன்னு அப்படியே ஒரு பதட்டம் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நீங்கும். இந்த 7ல் இருக்கக்கூடிய சனியில் குடும்பமே பிரிஞ்சு இருந்தாலும் திருப்பி குடும்பத்தோடு சேர்ந்துருவீங்க, உறவினரோடு சேர்ந்துருவீங்க, சந்தோஷம் ஆகிடும், ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அஷ்டம சனி இவ்வளோ நல்லது பண்ணுதேன். அடிமை தொழிலில் இருந்திருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருப்பீங்க, ஒன்றுமே இருந்திருக்காது. 15,000 ரூபாய் சம்பளம் கிடச்சிருக்கும். திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு தனியாக ஒரு இட்லி கடையாவது போடலான்னு நினைப்பீங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இட்லி கடைன்றது கேவலமாக சொல்ல, தொழில் ஏதாவது ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் கூட பெருசாகிடும். அதாவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஆகும். விவசாயத்தில் இறங்குவாங்க, சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, வாங்கி விற்பது பண்ணுவாங்க, புரோக்கரேஜ் பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது வரும். கடகராசிக்காரங்க இருக்க வீட்டில் கல்யாண அமைப்பு கைகூடும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேறும், குடும்பத்தில் புது வரவு வரும். புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் மெடிக்கலில் 3 வாட்டி ஐவிஎஃப் பண்ணவங்களுக்கு கூட நல்லது இல்லைன்னா கூட நல்லது நடக்கும். பெரிய அளவு ஏற்றம் ஏற்படும், பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசியலில் இருப்பவர்களெல்லாம் இவங்களுக்கு அஷ்டம சனி, இவங்க வீணாயிடுவாங்கன்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜொலிப்பீங்க. அப்புறம் மற்றவங்கெல்லாம் போட்டு வயிறு எறிகிறதுக்கு தண்ணி தான் ஊற்றிக்கணும், அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு பெரிய அனுகூலம் காணப்படும். இது வரைக்கும் வாங்காத நகையெல்லாம் வாங்குவாங்க. சேலை, சுடிதார், என்னென்ன உங்களுக்கு மனசில் நினச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும். எனவே பயப்படாதீங்க. எக்ஸசைஸ் 1 மணி நேரம் கண்டிப்பாக பண்ணணும். காலில் தான் தொந்தரவு பண்ணும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி காலை உண்டிலன்னு ஆக்கிடும். முதுகு தண்டு வடத்தில் L4 L5லலாம் தொந்தரவு கொடுக்கும். ஸ்ட்ரெச்சிங் தான். நீங்கள் அதுக்காக கோயில் செல்வி சொல்லிட்டாருன்னு கோயிலுக்கு போனால் நோய் சரியாகாமல் ஆகாது. டெய்லி 1 மணி நேரம் ஆயில் புல்லிங் கண்டிப்பாக செய்யணும் கடகராசிக்காரர்கள். அதே போல் தூங்கணும். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள் அப்படியே தூக்கத்தில் கூட கால்குலேஷன் போட்டுருப்பீங்க. இந்த செக்கு வருமே, 15ஆம் தேதி செக்கு வருமேன்னு 1ஆம் தேதியே உட்காந்து புலம்புவீங்க. அடுத்த மாதம் ஒரு டியூ கட்டணுமேனு இன்றைக்கே உட்காந்து புலம்புவீங்க. இதெல்லாம் தேவையானு யோசிச்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வேண்டியதே கிடையாது. நல்லா தூங்குங்க. வேர்வை வந்தால் தூக்கம் வரும். நல்லா யோகா மாஸ்டர் வச்சு கற்றுக்குங்க. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி கற்றுக்குங்க. அஷ்டம சனியாக இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஆண்டு. அதை அறுவடை பண்ணி கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோரை மனம் வேதனை அடையக்கூடிய செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன நல்லது நடக்காது. ஏதாவது பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களுக்கு மன வருத்தம் இருந்தாலும் டப்புன்னு போய் காலில் விழுந்துருங்க. அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அவங்களுடைய மனதில் இடம் பிடிப்பது நன்மை.
சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2024 பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தர்றதுக்கு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போயிடுங்க. அனுமன் சாலிசா கேளுங்க, நல்ல அனுகூலம் காணப்படும். அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரோக்கியம், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் மிக கவனமாக பார்த்துக்கணும். கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம், இஎன்டி பிரச்சனை, மயக்கம் வர்றது, சளி தொந்தரவு வர்றது கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பெரிய அனுகூலம் காணப்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவிக்கு வருவார்கள். அரசியலில் பெரிய லெவலுக்கு ஸ்தாபிப்பார்கள். பிள்ளைகளுக்கு அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இரத்த பந்த உறவுகளுக்கு பகைமையாக இருந்த பிரச்சனை, அண்ணனை பார்க்க மாட்டேன், தங்கச்சியை பார்க்க மாட்டேன், அக்காவை பார்க்க மாட்டேன்னு கோச்சின்னு இருந்த சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரோடையும் அந்யோன்யம் அதிகரிப்பார்கள். எல்லாரோடையும் நல்ல கூட்டு சேர்வார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், எல்லா மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும். ஏதாவது ப்ரொஃபஷன் சேஞ்சஸ் வந்தால் எடுத்துக்கொள்ளணும். ஐயோ நமக்கு தெரியவே தெரியாதே, இந்த வேலை கிடைக்குதே, இந்த வேலையில் போனால் நம்ம சக்ஸஸ் ஆகுமோன்னு யோசிக்கக்கூடாது. திடீர்னு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க உங்களை கூப்பிடுவாங்க, என் கூட வந்துடுறியான்னு. ஐயோ இவரோட போனால் நம்மளை என்ன பண்ணுவார், திட்டுவார், அதெல்லாம் யோசிக்காதீங்க. திட்டினா கூட மோதிர கையால் குற்று வாங்குவதை போல் உங்கள் வாழ்க்கை மாறும். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள், நல்லது ஏற்படும். கடன் தீரும். கடன் தீர்றதோடு வேறு என்ன வேணும்? கடன் அமைப்பு தீர்த்தாவே மனுஷனுக்கு எல்லா வெற்றியும் வந்துடும். புது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுங்கள், நல்ல அனுகூலம் காணப்படும். பெருசாக கடனில் டிப்ரெஷனாக இருந்திருப்பீங்க, அதெல்லாம் மாறுவதெல்லாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பாரலாம். ப்ரொஃபஷன் சேஞ்சஸ், பதவி உயர்வு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2இல் கேது, 8இல் ராகு, அதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வெளிநாட்டால் அனுகூலம் காணப்படும். இந்துக்களாக இருந்தால் முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், மற்ற மதத்தினாலும் ஆதாயம் கிடைக்கும். அதே போல் கிறிஸ்டின், முஸ்லீம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மற்ற மதத்தினால் ஆதாயம் கிடைக்கும். கடல் கடந்து ஏதாவது வேலை கிடச்சிச்சுன்னா யோசிக்காதீங்க, அது சாதாரண வேலை கிடைச்சா கூட போயிடுங்க. கட்சியில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லுல்லு சேர்மேன் மாதிரி ஆயிடுவீங்க. லூலு சேர்மேன் மாதிரி ஆகக்கூடியவர்களுக்கெல்லாம் அனுகூலம் கிடைக்கணும், அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால் இது கிடைக்குமா, இந்த வேலை செய்யணுமா, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்பட்டால்தான் எல்லாமே கிடைக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகம் கஷ்டப்படுத்தினாலும் நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கணவன் மனைவி சாதாரண சண்டை கூட டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். குடும்பத்தில் சண்டை வந்தால் சிம்ம ராசிக்கார புருஷனாக இருந்தாலும் வெள்ளை வேஷ்டியை கூட்டுக்குங்க. சிம்ம ராசிக்கார பொண்டாட்டியாக இருந்தால் வெள்ளை டவலை கையில் வச்சுக்குங்க. சமாதானம் நீங்கள் தான் பண்ணணும். இல்லை நான் ரொம்ப ரோஷமானவன், நான் சூரியனுடைய வீட்டில் பிறந்தேன், நான் கத்துவேன்னா குடும்பம் போடும், அப்புறம் மற்றதெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் மற்றவங்க குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத வேலை, மற்றவங்க விஷயத்தில் போயிட்டு மாட்டிக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனை. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பார்த்துக்குங்க. இந்த ஆப்போசிட் செக்ஸ் விஷயம், சனி 7ஆம் இடத்தில் கண்ட சனி என்று சொல்வார்கள். கவனம். எக்ஸசைஸ் பண்ணலன்னா தேகாரோக்கியம் கண்டிப்பாக கெடும். நரம்பு கோளாறு வரும், வயிறு கோளாறு வரும். இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனை பெறவில்லை என்றால் பிரச்சனை வரும். வாகனத்தில் அதிக கவனமாக இருக்கிற ராசிக்காரர்களில் கடகம், சிம்மம் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2024ஆம் ஆண்டில் நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், புத்தாண்டில் கன்னியா ராசிக்காரர்கள். பெருமாள் சரணாகதி அடிங்க, கோவிந்த நாமாவளி சொல்லிங்க. கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாவே போதும். திருப்பதியில் டிக்கெட்டு கிடைக்குதோ இல்லையோ, ஒரு நாள் ரூம் எடுத்து தங்கிட்டு கோபுரத்தை பார்த்துட்டு வந்தாவே போதும். இந்த 2024ஆம் ஆண்டு அதிர்ஷ்டம் வரும். எதிரிகளோட ஒரே டென்ஷனாக இருப்பீங்க. உறவுல எதிரி, புருஷன் எதிரி, பொண்டாட்டி எதிரி, பிள்ளைங்க எதிரி, அக்கம் பக்கம் எதிரி, வேலையில் எதிரி, இதெல்லாம் மாறும். எல்லாரும் உங்கள் நல்ல குணத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஆண்டாக மாறும். தேகாரோக்கியம் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கும். சனி 6ஆம் இடத்தில் மறைஞ்சாலும் யோகம்தான், ஆனால் தேகாரோக்கியத்தை தொந்தரவு பண்ணும். மறைமுகஸ்தான உபத்திரங்கள்,
முகத்தில் உள்ள உறுப்புகள், கழிவு பாதை, முதுகு, கழுத்து கவனமாக பார்த்துக்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டென்ஷனான தேகாரைக்கு ஒரு சின்ன தலைவலினாலும் ஃபேமிலி டாக்டரை பார்த்துருங்க. இல்லைனா மருந்து கடைக்காரர்கிட்ட போய் மருந்து வாங்காதீங்க, அதுதான் பாதிக்க வரும். சுபகாரியங்கள் காணப்படும், கல்யாணம் காணப்படும், புத்திர சந்தானம் காணப்படும், வீடு வாங்கிறது காணப்படும், நகை வாங்கிறது காணப்படும். ஒரு 4 கிராமாவது உங்களுக்கு கிடைக்கும். பெரிய சந்தோஷம் ஏற்படும், எல்லாத்துலேயும் நம்பிக்கை ஏற்படும், நல்ல குருமார்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கிற குரு கிடைப்பார். அந்த குருவால் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். அது மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறுவீர்கள். கல்யாணம் எல்லாமே தடையெல்லாம் போயிடும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேறு இதோட என்ன வேணும்? யோசிச்சுக்கினே இருக்காதீங்க, டப்புன்னு முடிச்சுக்கிங்க. யோசிச்சு செஞ்சீங்கன்னா வீணாக போயிடுவீங்க. வேண்டாம். யார் இடத்துல சண்டை மட்டும் வேணாம். பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. இப்படி அப்படி இது அதுன்னு சொல்லி உங்களை லைஃப்பை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நல்ல நேரம். குரு வேறு இந்த வருஷத்தில் 9ஆம் இடத்தில் வரார். 9ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருவார். எல்லா விதத்துலையும் அனுகூலம் பண்ணுவார். அந்த அனுகூலம் உங்களுக்கு நடக்கிறது தான் ஆச்சரியம். ஓடி போனவங்களே, குடும்பத்தை விட்டு நாட்டை விட்டு ஓடி போனவங்களுக்கு 9ல் குரு வந்தால் திருப்பி எல்லாமே கொடுப்பார்னு அர்த்தம். உங்களுக்கு குருவானவர் பாதகத்தில் இருந்தாலும் உங்கள் லக்னமே இந்த கன்னியா லக்னத்தில் தான் இந்த ஆண்டே பிறக்குது. ஸோ சுபவிரயம் கொடுப்பார். கடன் கொஞ்சம் இருக்கும், கடன் இல்லாமல் பண்ணிக்காதீங்க. இல்லைன்னா மெடிக்கலில் போய்டும். கொஞ்சம் கடன் வச்சுக்கிங்க, ஆனால் நல்லது வரும். கோவிந்தாவை சரணாகதி அடைங்க. வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அதே போல் குடும்பத்தில் ஜென்மத்தில் கேது ராகு இருப்பதனால் கோளர் பதிகத்தை சொல்லுங்கள். குடும்பத்தில் சண்டை வேண்டாம். குடும்பத்தில் சண்டை போட்டிங்கன்னா ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு கூட போயிடும். என்னடா இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா குடும்பத்தில் அப்படி. வெளியிடத்தில் உங்களுக்கு காணப்பட்ட அசிங்கங்கள் துடைத்து எறியப்படும், அவமானங்கள் துடைத்து எறியப்படும். குடும்பத்தில் விட்டு கொடுப்பது நீங்களாக இருக்கணும். நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னா கஷ்டப்படுங்க. துளாராசிக்காரர்கள் நரசிம்மரை பிடிச்சிக்குங்க. நரசிம்மர் தான் மிக முக்கியம். சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசியிலே இருக்குது. நரசிம்மருடைய நட்சத்திரம். நரசிம்மர் காயத்ரியை சொல்லுங்கள். மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு. எல்லாத்துலேயும் முன்னேறுவீங்க. தேகாரைக்கு சர்ஜரி, நல்ல ட்ரீட்மெண்ட்டு, 90 நாள் மாத்திரை எடுக்கிறது எல்லாம் இதுவாகும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனாலும் யோகா கற்றுக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரெச்சிங் கற்றுக்கணும். இந்த முதுகு கால் எப்பவுமே தொந்தரவு பண்ணும். முட்டு வலி இல்லாத துளாராசிக்காரர்கள் இருக்கிறது கஷ்டம். விசாகமும் உங்களதில் இருக்குது. அதனால் ஒரு 40 வயசை கடந்தவங்க ஒரு ஆர்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் சுபவிரயம் ஏற்படும். தெய்வமார்க்க கோயில்களுக்கு போவீங்க, யாத்திரைக்கு போவீங்க. 10 கோயில் 15 கோயில் எல்லாம் தெரிஞ்சவங்களோட போகிறதுக்கெல்லாம் வீட்டில் பர்மிஷன் கொடுப்பாங்க. லேடிஸாக இருந்தாலும் போயிட்டு வரலாம். அது 60 வயசு லேடிஸ் தான் போவாங்கன்னு கிடையாது. 20 வயசு குழந்தைங்க கூட போகும். ஆச்சரியமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலையும் ஏற்படும், வெளி வட்டாரத்திலும் ஏற்படும். இதோட வேறு என்ன வேணும்? வாக்கை நீங்கள் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை ஏற்படும். பிள்ளைங்க விஷயத்தில் கோபம் வேண்டாம். சனி 5ஆம் இடத்துல வரனால பிள்ளைகளோட வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி போகக்கூடாது. என் குழந்த நான் சொல்கிறது தான் செய்யணும்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. நல்ல தாயாக, நல்ல தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக, நல்ல தோழியாக குழந்தைங்க கிட்ட மாறிக்கணும்னு சொல்கிறது கிரகம். அதே போல் வயிற்று உபத்திரம் சாதாரணமாக காணப்படும். சனி வந்திருக்குல்ல, வயிறில் தொந்தரவு பண்ணும், கடாமுடா பண்ணும். நல்ல டாக்டரை பார்த்துக்குங்க. நல்ல கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட், நல்ல கைனகாலஜிஸ்ட்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா லேடிஸ் ஒரு முறை ஃபுல்லாக வயிறை செக் பண்ணிக்கணும். அதே போல் அசிடிட்டி இருக்குதுன்னு நீங்களே நினைக்கக்கூடாது. டாக்டரை போய் பார்த்துட்டு நீங்களே மருந்து எடுத்துக்கணும். ஓமம் சாப்பிட்றது, பேண்டி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. டாக்டர் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காணப்படுகிறது.
அந்த அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவுக்கு வரும். குரு 8ஆம் இடத்தில் வராருன்னு பார்க்காதீங்க. குரு வந்து 3க்கு 6க்குரியவர். 8ஆம் இடத்துக்கு வருவதனால் உங்களுக்கு நல்லது நிறைய பண்ணுவார். அதே போல் பெற்றோர் பெரியோர் இந்த பூர்வீக சொத்து இருக்குல்ல, அதெல்லாம் டெவலப் ஆகும். அதெல்லாம் வந்து குடிசையாக இருந்தாலும் நல்ல மாட மாளிகை போல் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே இரத்த பந்த உறவுகளெல்லாம் ஒத்துமையாவாங்க. அப்படியே திரும்பிக்கினே போயிருப்பீங்க, ஒரே ரூமுக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் இப்படி பேச மாட்டீங்க, அப்படி பேச மாட்டீங்க. அவங்க சாப்பிட்றச்ச நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் மாறிடும். ஒரு தட்டில் இருந்து சாப்பிட்றது, பூரியை கூட ஒரே பூரியை 3 பேர் பிச்சு சாப்பிட்றதெல்லாம் ஏற்படக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் பெண் தெய்வ வழிபாடு துர்கை, சூலினி, வாராகி, பிரித்திங்கிரா, வக்கரகாளி, இது மாதிரி உக்கரமாக இருக்கிற தெய்வத்தை பிடிச்சிக்கிங்க. உங்கள் வாழ்க்கை மாறிடும். அசிடிட்டி கண்டிப்பாக பார்த்துக்கணும். தொற்று நோய், சளி, இதெல்லாம் பார்த்துக்கணும். அர்த்தாஷ்டம சனி இருக்குது. 4ஆம் இடத்தில் சனி. உடற்பயிற்சி செய்யலைன்னா கண்டிப்பாக நல்லது நடக்காது. குரு வேற மே மாதத்துலேருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல சமசப்தமத்தில் வரப்போகிறார். 5ல் ராகு இருக்குது. குழந்தைங்க விஷயத்தில் கோபம் கூடாது. அதாவது பிள்ளைத்தாச்சிங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருக்கணும். குரு நல்லா இருக்கிறனால எல்லா பிராப்தமும் கிடைக்கும். கல்யாணம் கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், ஆடை ஆபரணம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். உறவினர் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். வண்டியில் மாற்றம் காணப்படும். நல்ல வெளியூருங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். லாபம் கிடைக்கும். தெய்வ வழிபாடு கிடைக்கும். சபரிமலை போவேலேன்னு வருத்தப்பட்டிருந்தவர்கள் மலை கோயிலுக்கு போவார்கள். திருப்பதிக்கு டிக்கெட்டே கிடைக்கலன்னு உங்களுக்கு திருப்பதி பெருமாளே உங்களை கூப்பிடுவார். என்னடான்னு ஆச்சரியமாக இருக்கும். மந்திராலயம் போவீர்கள், சாய்பாபா கோயிலுக்கு போவீங்க. ஒரு 3 நாள்லாம் தங்கிட்டு வருவீங்க. என்னடா ஆச்சரியமாக இருக்குன்னு யோசிப்பீங்க. மகான்கள் தரிசனம் ஏற்படும். அரசியலில் பெரிய லெவலுக்கு வருவீங்க. அரசியலில் பெரிய பொறுப்புகள் வருவீங்க. இதோட இவர் அரசியல் வாழ்க்கையே போயிடும். அர்த்தாசிரம சனின்பாங்க, நல்லா இருக்கும். ஆனால் 1 மணி நேரம் உழைக்கிறது, ஆயில் புல்லிங் பண்ணுறது மிக முக்கியம். நெருப்பு இடத்துலலாம் கவனமாக இருக்கணும். கிச்சனில் வேலை செய்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்கணும். ரஜினி ஸ்டைலில் நடக்கிறதெல்லாம் கூடாது. கால் அப்படியே ஸ்கிட் ஆகும். அப்புறமா ஏர்லைன் கேக் ஆகும். இதெல்லாம் பார்த்துக்கணும். வண்டியை கால் மிதிக்கிறச்ச நிறுத்தி நிதானமாக மிதிக்கணும். ஸ்டைலாக வந்து கிக் ஸ்டார்டர் அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா கிக் ஸ்டார்டர் பதம் பார்த்துரும். சைலன்சர் சூடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் உயரமாக. அதே போல் கடினமான தொழில் செய்யக்கூடிய இடத்துல, மிஷின் இடத்துல, தூக்கத்தில் எங்கேயாவது கையை வச்சுருவீங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். மற்றபடியெல்லாம் நல்லது நிறைய நடக்கிறதுக்கு ஆச்சரியமான அளவுக்கு இருக்கும். அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் மட்டும் கொஞ்சம் படிங்க. குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மூர்க்கமான குணங்கள் மாறும். சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எனவே அப்பப்போ மூட் ஸ்விங் வேண்டாம். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடு கண்டிப்பாக வரும். குடும்பத்தில் ஃபேமிலி டாக்டர், லேடி டாக்டரிடம் ஒரு முழு ஹார்மோன் பரிசோதனை செய்து கொள்வது முக்கியம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சுபகாரியத்திற்காக கடன் அமைப்பு ஏற்படும். கல்யாணம்லாம் இந்த டைமில் பண்ணலன்னா இதோட எப்போ பண்ணுவீங்க? இதோட ஒரு நல்ல நேரம். சமசப்தமத்தில் குரு வராரு, டைரக்டாக நிற்கிறாரு, ராசி பார்க்குறாரு, ராசி குருவை பார்க்குது. இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலனா, இந்த நேரத்தில் புத்திர பந்தானம் பெற்றுக்கலனா என்றைக்கு பெற்றுப்பீங்க? அப்புறமா தள்ளி போயிடும். அப்புறமா கஷ்டப்படுவீங்க. அப்புறமா ஐயோ அன்றைக்கே சொன்னார் செல்வி, நம்ம கண்டுக்கலன்னு 12 வருஷம் பொறுத்து திருப்பி இந்த நல்ல நேரம் வர்றதுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தேவையானு யோசிச்சு பாருங்கள். இல்லை எனக்கு 23 வயசு ஆகுது, நான் செட்டில் ஆகி பண்ணிக்கிறேன்னு 23ல் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நம்ம சட்டம் வந்து அரசியல் சாசன சட்டம் தான். 21 வயசு, 18 வயசு, அப்படியே ஜம்முன்னு பார்த்துக்குங்க. நல்லது நடக்கும். கல்யாணம் ஆகிட்டு படிங்க, யார் வேணான்றா? எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமாக பண்ணிக்கோங்க. அர்த்தாஷ்டம சனியிலும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணர் வழிபாடு, குருவாயூர் வழிபாடு, நாராயணியம் இருக்கும் ஸ்லோகங்கள். அதில் 100வது தசாங்கம் பொறுமையாக கேளுங்க. மிராக்கள் நடக்கும். மனதில் இருக்க பாரமெல்லாம் போயிடும். நிறைய நம்பிக்கை ஏற்படும். 7.5 சனியிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க. லாஸ்ட் 7.5 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க.
பெட்டிலே இருப்பீங்க, டாக்டர்கிட்டே அலைவீங்க, ஹோமியோ டாக்டர்கிட்ட போவீங்க, ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போவீங்க, நடப்பீங்க, நடந்தால் கால் வலிக்கும், நடக்க முடியாது, அது ஒரு அழுத்தம் ஏற்படும், புருஷனோட பிரச்சனை, பொண்டாட்டியோட பிரச்சனை, பிள்ளைங்களோட பிரச்சனை, உறவுக்காரங்களோட பிரச்சனை, வேலைக்காரங்களோட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பார்த்த தனுசு இனிமேல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆண்டு 2024 ஆண்டு. தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். ட்ராவல் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த் வச்சுக்கோங்க. நல்ல ட்ராவல் பேக்கெல்லாம் வச்சுக்கோங்க. லக்கேஜ் பேக்கு, ஹேண்ட் ட்ராவல் பேக்கெல்லாம் கையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சந்தோஷம். பெண்களுக்கு பெரிய யோகம் தரும். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய அனுகூலம் மனதில் சந்தோஷத்தை தரும். தொலைதூரத்தில் அமெரிக்காவில் இருந்த புள்ள, லண்டனில் இருந்த புள்ள, இல்லை நிலாவில் இருந்த புள்ள கூட உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பணத்தட்டுப்பாடு தீருது, வீடு கட்டுறது, வீடை டெவலப் பண்ணுறது, 2 ரூம் ஃப்ளாட்டில் இருந்தவங்க 3 ரூம் ஃப்ளாட்டுக்கு வாங்கிறது, தனிப்பட்ட வீடு இருந்தால் மாடி கட்டுறது எல்லாம் ஏற்படும். வாகனத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 2 வீலர்லேயே நல்ல 2 வீலர் வாங்கிறது, வசதி இருப்பவர்கள் 4 வீலரில் நல்ல வசதி வாங்கிறது, கேரவன் வாங்கிறது, மீடியாவில் இருக்கிறவர்கள் அனுகூலம் ஏற்படுவது, அவார்டு வாங்கிறது. அதே போல் சினிமா துறையில் இருந்தவர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருது, சீட்டு கிடைக்கும். எலெக்ஷனில் நல்ல கூட்டணி கட்சியில் வலிமையாக இருக்கிற சமயத்தில் உங்கள் தலைவரோ அல்லது தலைவியோ உங்களை கூப்பிட்டு சீட்டு கொடுப்பாங்க. பணமும் அவங்களே செலவு பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும் தனுசுக்கு. என்னடா உட்கார்ந்துருந்தவனை தூக்கின்னு போயிட்டு எம்பி ஆக்கிட்டாங்களேன்னு ஆகிடும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நல்லது. பெரிய பொசிஷனுக்கு வருவீங்க, சேர்மன் போன்ற பிரச்சனைகளுக்கு பொசிஷனுக்கெல்லாம் வருவீங்க. அதே போல் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் வலிமை ஆகிடுங்க. வேலையே என்னன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரங்க டிசைனாக விசிட்டிங் கார்டு போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் ஏற்படும். பெரிய என்னடா இதுன்னு செல்வி இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, நடக்கும். முதலாளிங்க உங்களை கூப்பிட்டு பெரிய பொறுப்புகள் கொடுப்பாங்க. நான் ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தான் இன்சார்ஜுன்னு கொடுப்பாங்க. இதோட வேறு என்ன வேணும்? எல்லாம் நடக்கும். தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் குரு வரார். 6ஆம் இடத்தில் குரு வரனால முகத்தில் உள்ள உறுப்பு, முதுகு, கால், கை, கழுத்து, அதெல்லாம் எல்லாமே ஒன்றா சொல்லிக்கினே போகலாம். ஆனால் அதுலேருந்து விடுதலை பண்ணுறது எப்படி? எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அத்தனை பாடிகளுக்கும் அத்தனை உறுப்புகளுக்கும் நன்மை தரும். அதனால் 1 மணி நேரம் தயவுசெய்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை 7.5 சனியிலேருந்து முழுமையாக விடுதலை பெற்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். முடிஞ்சால் ஒரு வாட்டி குருவாயூர் போயிட்டு பிக்னிக் மாதிரி ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே இருக்கிற யானைங்களுக்கு உணவளிப்பதுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் வெற்றி உடைய அமைப்பு ஏறிக்கொண்டே இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பைரவர் வழிபாடு, தெருநாய்களுக்கெல்லாம் உணவளிங்க. முடிஞ்சால் வீட்டில் ஒரு நல்ல நாய் வாங்கி வளருங்க. பைரவர் வழிபாடு. உங்களை சுற்றி எப்பவுமே நாய் இருந்தால் விசேஷம். என்னென்னா 7.5 சனியில் ஜென்ம சனியிலிருந்து விலகுறீங்க. அதோட வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும். அதே சமயம் காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, பல்லு இதெல்லாம் பார்த்துக்கணும். மயக்கம்லாம் வரும். தூக்கத்துலேருந்து ஏந்துக்கிறச்ச டபக்குன்னு சடாரண ஏந்துக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு கழிச்சு பொறுமையாக டாக்டர் சொல்கிற மாதிரிலாம் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸு 7.5 சனிக்கு மகரமாகட்டும், கும்பமாகட்டும், மீனமாகட்டும், கடகமாகட்டும், விருச்சகமாகட்டும், சிம்மமாகட்டும், எக்ஸசைஸ் தான். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் பெரிய பரிகாரம் தேவையில்லை. அதில் மகரமெல்லாம் கண்டிப்பாக வார்த்தைகளில் கவனமாக பேசணும். வார்த்தையில் தேன் தடவிய வார்த்தை முக்கியம். இதமாக பேசுவது முக்கியம். இன்சொல்லாக பேசுவது முக்கியம். கோவப்பட்டீங்கன்னா நல்லதெல்லாம் போயிடும். குரு 5ஆம் இடத்துக்கு வரார். பிள்ளைங்க விஷயத்தில் கவனம். பிள்ளைகளோட வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் கவனம். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை சிறிது கவனமாக பார்த்துக்கணும். தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். பெற்றோர் பெரியோருடைய இந்த மனக்கசப்பு தீரும். லாபம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் அனுகூலம் காணப்படும். வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நகைகள் வாங்கலாம். அதனால் ஒரு இந்த மாதிரி பிரேஸ்லெட் போடணும், செயின் போடணும், அதெல்லாம் தைரியமாக பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். சேமிப்பு ஏற்படும்.
சீட்டு போடுவீர்கள். அது ஏமாறாத இடத்துல போடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய தொழிலதிபர்களாக ஆயிடுவீங்க. ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு புரோக்கரேஜில் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது என்னன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். யாராவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பார்கள். நிலத்தில் பெரிய ஓஹோன்னு ஆயிடுவீங்க. இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிப்பீங்க. சாதாரண ஒரு 4 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி டாக் ஆஃப் த டவுன் ஆரம்பிக்கும். சன் நியூஸ்லேயே அதை போட்டு காட்டுற அளவுக்கு இது இளம் தொழிலதிபர்கள் என்று காட்டக்கூடிய அளவுக்கு வந்துடும். ஸோ உங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். 7.5 சனியெல்லாம் கவலைப்படாதீங்க. வெளியில் போகுது சனி, இன்னும் 2 வருஷம்தான் இருக்குது, கடைசி சுத்து. அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. சனியுடைய வீட்டுக்கு அதிபதி நீங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதோட வேறு என்ன வேணும்? மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. குரு 5ல் வருவது அடுத்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். எனவே குரு பார்வை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் 7.5 சனியில் இருக்கீங்க. கல்யாணம் கைகூடும். மனம் பிடித்த பெண்ணு கிடைப்பா, மனம் பிடித்த பையன் கிடைப்பான். காதல் அமைப்பு பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்கனவே கல்யாணத்தில் பாதிப்பாகி மறுமணமே வேணான்றவங்களுக்கு கூட மறுமணம் ஏற்படும். கடல் கடந்து தொழிலில் இருப்பீங்க, கடல் கடந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. நல்ல துணைவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல நேரத்தில் கல்யாண நேரத்தில் ஏதாவது யூடியூப்பில் யாராவது சொல்கிறத கேட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லிவிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. சுபகாரியெல்லாம் அந்தந்த நேரத்தில் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இதே குரு திருப்பி 5ஆம் இடத்துக்கு வரணும்னா 12 வருஷம் ஆகும். யோசிச்சு பார்த்துக்குங்க. 12 வருஷம் பொறுத்து நம்ம நிலைமை என்னான்னு. அதுக்குள்ளே இதெல்லாம் தேவையா? டக்குன்னு அந்தந்த நேரத்தில் பண்ணிக்கொள்வது நன்மை. கும்பராசிக்காரங்கள் சனி உங்களுக்கு தான் பயிற்சி ஆகக்கூடியது. ஜென்ம சனியில் இருக்கீங்க. கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு 2ல் ராகு இருப்பதும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எக்ஸசைஸ் உடைய நீங்களே ட்ரெயினர் ஆயிடணும். அந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணுன்றது ஐதீகம். பார்த்துக்குங்க. உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் காணப்படக்கூடிய 7.5 சனியில் கூட அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். கூடா நட்பு கேடு விளையும். குடும்ப விஷயத்தில் கவனம். வண்டியிலெல்லாம் வித்தைங்க காட்டினீங்கன்னா உங்கள் வித்தையை ஹாஸ்பிட்டலில் தான் வந்து உங்கள் சொந்தக்காரங்க பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். வாகனத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு செய்வது, பிள்ளையார்பட்டி இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்வது, பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயிலை போய்ட்டு பிடிச்சிக்கிறதெல்லாம் கும்பத்துக்கு மிக முக்கியம். இந்த 7.5 சனியில் ஜென்ம சனியில் வேலையே இல்லாத இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். இதோட வேறு என்ன வேணும்? உத்தியோகம் கிடைக்கும். படிப்பில் நீட்டில் 2 தடவை கோட் அடித்தவங்களுக்கு கூட நீட் எக்ஸாம் கிளியரன்ஸ் ஆகி இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற பெரிய படிப்புகளுக்காக முட்டி மோதி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியில் டக்குன்னு கிளியரன்ஸ் ஆகும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நிறைய பேர் உள்ளே போகக்கூடியவங்க கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதனால் சும்மா யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. டக்குன்னு தொழில் டெவலப் ஆகும். ஒரு மனிதனுக்கு புருஷ லட்சணமே தொழில். அதே போல் பெண்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு. கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கும்பத்தில் சனி ஜென்மத்தில் வருவதனால் அடிவயிறு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கழிவு பாதை, அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸு, அந்த முதுகு வலி, கழுத்து வலியில் மிக கவனமாக பார்த்துக்கணும். வாகனத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கே பார்த்தாலும் கால் அடிப்படுறது தான் பிரச்சனையாக இருக்கும். விஷ ஜந்துக்கள், விஷப்பூச்சிகள், பாம்பு, தேள் போன்ற இடத்துலலாம் இந்த பிக்னிக் போகிறேன், ஊருக்கு போகிறச்சே தெரியாத இடத்துல போயிட்டு அந்த ஆற்றுல இறங்குறது, குளத்தில் இறங்குறது, டைவிங் அடிக்கிறது, கடலுக்குள்ளே போகிறதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்திலெல்லாம் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் அற்புதமான மாற்றம் கிடைக்கும். தைரியமாக முன்னேற சொல்லக்கூடிய மாற்றம் கிடைக்கும். எதிரிங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூடா நட்பு கேடு விளையும். யாரையாவது பழி வாங்குறேன், சட்டப்படி இல்லாமல் இல்லீகலாக ஏதாவது பண்ணிங்கன்னா வாழ்க்கை நரகமாகி விடும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம்.
மற்றபடி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். மீனராசிக்காரர்களுக்கு பெருமாளுடன் மகாலட்சுமி இருக்கக்கூடிய தன்னிதானத்திற்கு செல்வது, மகாலட்சுமி சோத்திரங்களை படிப்பது, அதாவது அலமேலு தாயாரை வழிபாடு செய்வதெல்லாம் விசேஷம் இந்த ஆண்டில் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசியில் ராகு இருப்பதும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதும் 12ஆம் இடத்தில் சனி ஆரம்பிப்பதும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய மே மாதத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுவதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பத்தில் இருப்பதனால் கழுத்து, காது, வாய், கண், பற்கள், தொண்டை பகுதி மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஷோல்டர் பெயின் வரலாம். ஷட்டில் ஆடுறவர்கள் கூட ஷோல்டர் இறங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். கவனமாக இருங்க. இளம் வயதை சார்ந்த மீனராசிக்காரர்கள் வண்டியில் கவனமாக இருக்கணும். நட்பு பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடாது. கோபம் அதிகமாக வரும், டிப்ரெஷன் வரும், மன அழுத்தம் வரும். ராகு இருப்பதனால் எப்பவுமே நரசிம்மர் காயத்ரியை கேட்டுக்கொண்டிருப்பது முக்கியம். ராகு ஜென்மத்தில் இருந்தாலே வயிறில் தேவையில்லாத உபத்திரம் ஏற்படும். அதாவது மலம் போகின்ற இடத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். கவனமாக பார்த்துக்கோங்க மீனராசிக்காரங்கள். அதாவது பப்பாளி, வாழைப்பழம், கோவக்காய், சுண்டக்காய் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் 7.5 சனியில் சுபகாரிய தடைகள் ஒன்றும் இல்லாமல் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளைங்க அமைப்பு வரும், கல்யாண அமைப்பு வரும், பண அமைப்பு வரும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், ட்ராவல் அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் பணம் வரும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கோளர் பதிகத்தை கேட்பது, கோளர் பதிகத்தை சொல்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்தில் நன்மைகள் ஏற்படும், லாபம் ஏற்படும். 7.5 சனியில் கூட மற்றவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குற அளவுக்கு உங்களிடத்தில் பண அமைப்பு ஏற்படும். முதலீடு செய்வீர்கள், ஷேர் மார்க்கெட்டில் செய்வீர்கள், தங்கத்தில் செய்வீர்கள். அதிக தங்க ஆபரணத்தை வாங்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீனராசிக்காரர்கள் வருவது தான் ஆச்சரியமாக இருக்கும். குபேர சம்பத்து ஏற்படும். எதிர்பார்க்காத வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். பிறர் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா போய் பஞ்சாயத்து செய்யாதீங்க. அது அப்படியே உங்கள் குடும்பத்துக்கு வந்துடும். தான் உண்டு, தன் வேலை உண்டு இருப்பது முக்கியம். உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் 1 மணி நேரம், மற்றவர்களுக்கெல்லாம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு. அதில் மெடிடேஷன் 20 நிமிஷமாவது செய்யணும், மறந்துடாதீங்க. 22.5 மணி நேரம் தான். மற்றபடி 1.5 மணி நேரம் உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருகிறார்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தெய்வ வழிபாடு அனுகூலம் காணப்படும். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் பயணங்கள் சமயத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பயணங்களில் புதிய அறிமுகம், தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் புதிய அறிமுகத்தில் முழுசுமாக நம்பி ஏமாந்து விடாதீர்கள். கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அரசியல்வாதிகள் தேவையில்லாத உங்கள் கூட இருக்கவங்க செய்யக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் ஊராக போய் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். நம்பிக்கை மோசடி ஏற்படக்கூடிய ஆண்டு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரியத்தில் பிரச்சனை இல்லை, பெற்றோர் பெரியோர் பிரச்சனை இல்லை, பூர்வீகத்தில் பிரச்சனை இல்லை, தொழிலில் பிரச்சனை இல்லை. நட்பு விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலனில் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். எனவே சன் நியூஸ் நேயர்கள் அனைவரும் மேஷத்திலிருந்து மீன வரை உள்ள ராசிக்காரர்கள் நான் சொன்ன எளிய பரிகாரங்கள், அந்த தெய்வ மந்திரங்களை கேட்பதன் மூலியமாக எல்லா வளத்தையும், எல்லா நலத்தையும், எல்லா சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரை மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.